நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. இந்தி தீபை பற்றி தான் சொல்கிறாங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. இந்தி திணிப்பு, பெண்களை ஆணாதிக்கம் பழைய காலத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. செட் ஆகுது அவங்களுக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. அப்புறம் மலையாள ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்க நல்லா இருக்குது. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சுமார் தான் ப்ரோ, சுமார் தான். அவங்க ஆக்டிங் டீசென்ட் ஆஸ் யூஸ்வல். விமன் எம்பவர்மெண்ட் பற்றி தாங்க. ரொம்ப போரிங். நான் இதுலேருந்து எல்லா படத்துலேருந்து ஒவ்வொரு சீன் பார்த்ததில்ல, இதான் இருக்கிறதுல இந்த இந்திய சுதந்திர தினத்துக்கு வந்த மோசமான படம்னு சொல்லிடலாம். ஹிந்தி படம் அக்ஷய்குமார் நல்லா இருக்கான். தங்கலாம் நல்லா இருக்கு. நான் ஒரு 2 சீன் 3 சீன் பார்த்துட்டு வந்தேன் அப்படியே சைடில் அவங்க தடந்து வைக்கும் போது நல்லா இருந்துச்சு. ராயன் நல்லா இருக்கு ஒரு 2-3 சீனில். நான் இப்போ கூட இப்போ நடுவில் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் வயசு ஒன்றுமே இல்லை, கதையே இல்லை. நாங்கள் 3 பேர் போனோம். 3 பேரை வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாட்டு வந்தோம்னா பார்த்துக்கோங்களேன். 200 ரூபா கொடுத்துட்டோம். என்ன பண்ணேன்? நாங்கள் நல்ல ஒரு காமெடி படமாக இருக்கும், நல்லா சிரிக்கலான்னு போனால் அப்படி ஒன்றுமே இல்லையே. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இல்லையே. அங்கே பாருங்க, எங்க கூட எடுத்தவன் தான் இங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறான். எல்லாரும் ஒரே கருத்து தான். ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. தூங்காதது தான் ஒரே குறை. எனக்கு விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் கூட என் ரோல் இருந்த எல்லாரும் ஹாஃப்லே கிளம்பி ஓடிட்டாங்க 4 பேர். ரொம்ப திகட்டுற அளவு திணிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஹிந்தியை கம்மியாக்கி இருக்கணும். அதெல்லாம் கம்மியாக்கி வேற மாதிரி கொண்டு போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கெட்டப் போட்டு எம்எஸ் பாஸ்கரை இன்னும் மெயினாக வச்சிருக்கலாம். கீர்த்தி சுரேஷை காட்டினதுக்கு எம்எஸ் பாஸ்கரோட காமெடி வச்சிருந்தாலே கொஞ்சம் ஓடி இருக்கும். ரொம்ப ஓகே தான் தலைவா. மெசேஜ் நல்லா இருக்கு. ரொம்ப அதை ஓப்பனாக இது பண்ணிடுறாங்க. ஆனால் கதையே போகல தலைவா. ஆமாம், புரியல, திருப்பி சொல்லுங்க. ஆமாம், அந்த விமன் எம்பவர்மெண்ட் தானே. ஆமாம், அதெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிங்காக கதை வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக போகுது ப்ரோ கதை. அவ்வளோதான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லை. மியூசிக் எல்லாமே நான் ரொம்ப கேவலம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அதான் ப்ரோ, அவங்க மெசேஜ் தான் ப்ரோ. அவங்க அதை நல்லா அதை ஹிடனே அந்த ஹைடே பண்ணல. அவங்க மெசேஜை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது இல்லை, அவங்க கீர்த்தி சுரேஷா எல்லாம் அரௌண்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடின்னு சொன்னாங்க. 2-3 சீன் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரொம்ப சீரியஸா மாதிரி இல்லை ப்ரோ. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க, முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபில் கதை நிற்கிற மாதிரியே, கதை வந்து ப்ரோக்ரஸ் ஆகிற மாதிரியே தெரில. அவங்க ஒரே சீன் வச்சு தான், ஒரே ஒரு நோட்டை வச்சு தான் திருப்பி அதிகம் வந்திருந்தாங்க, அவ்வளோதான்.